திருவித்துவக்கோடு 66வது திவ்ய தேசம் பத்மாமணி நாச்சியார் சமேத உய்ய வந்த பெருமாளே நமக. இந்த தலத்தில் சத்தியம் தவறாது வாழ்ந்த நாபகன் அப்படிங்கிறவருடைய மகனான அம்பரீசன் அப்படிங்கிறவர் பெருமாள் நாராயணனை நோக்கி மிகுந்த பக்தியால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்டார். அதனால் இறைவன் அவருடைய 4 திருக்கோல காட்சியை இங்கே காட்டி அருளியதாகவும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய 4 மூர்த்திகள் குடிகொண்டுள்ளதாகவும் கூறப்படுது. ஏற்கனவே நம்மளுடைய முன்னாடி சொல்லப்பட்ட சில திவ்ய தேசங்களில் இதே அம்பரீசன் அவர் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை பார்த்ததா நம்ம சொல்லணும். அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறாங்க. மேலும் ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடந்ததை அப்படியே வருஷப்படுத்துகிறாங்க. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போனாங்க இல்லைங்களா, அப்போ வனவாசம் வர்றப்போ இந்த நம்ம மலைநாட்டு வழியாக வராங்க. கொஞ்சம் மலைநாட்டு வழியாக வரும்பொழுது அவங்க அங்கே ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடம் மிகுந்த அழகான ஒரு இடமாக இருக்குது. அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அவங்க வீடுகள்லாம் அமைச்சு அங்கே தங்குறாங்க. அங்கே தங்குறப்போ எப்படியா இருந்தாலும் அவங்க நாராயணரை வணங்காமல் இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல ஒரு சன்னதியை அமைக்கிறாரு. அமைச்சு பெருமாளுக்காக ஒரு சன்னதி அமைச்சு அவர் சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தர்மர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு தனியாக பெருமாளுக்கு ஒரு சன்னதி அமைக்கிறாரு. பீமன் ஒரு தனி சன்னதியை அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் நகுலன் மற்றும் சகாதேவன் அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு சன்னதியை அமைக்கிறாங்க. இவங்க 4 பேரும் 4 தனித்தனி சன்னதிகளை நிர்வகித்து ஒவ்வொருத்தவங்களும் அந்த சாமியை வணங்குறாங்க. பின்னாடி காலத்தில் காசி விஸ்வநாதர் சுவாமியும் இந்த கோயிலுக்கே இருக்கிறாரு. அது பஞ்சமூர்த்தி தலமாக சொல்லப்படுது. இது அடுத்த யுகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏறத்தாழ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு முனிவர் காசிக்கு பயணம் செஞ்சு அங்கே போய் தங்கியிருந்தார். அங்கே காசி விஸ்வநாதரை தரிசனம் செஞ்சுட்டு அங்கேயே கொசில காலம் தங்கியிருக்கிறார். அவருடைய தாயாருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே காசியிலிருந்து புறப்பட்டு வராரு. அந்த பக்தன் மீது ரொம்ப அன்பு கொண்ட காசி விஸ்வநாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட கொடையில் யாருக்கும் தெரியாத மாதிரி மறைஞ்சிட்டு வந்தாராம். இங்கே இந்த தலத்தில் இந்த முனிவர் வரும் வழியில் இந்த கோயிலை கண்டதும் தன்னுடைய கொடையை அங்கே இருக்கக்கூடிய பலிபீடத்தில் வச்சுட்டு அந்த குளத்தில் போய் நீராட போயிருக்கிறாரு. முனிவர் அந்த குளத்தில் நீராடிட்டு திரும்பி பார்க்கும்போது அவரது கொடை மறைஞ்சிருச்சுங்களாம். பலிபீடம் இருந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கிறத அவர் பார்த்துருக்கிறாரு. காசி விஸ்வநாதரே பஞ்ச பாண்டவர்கள் பிரதிஷ்டை செஞ்ச கோயிலுக்கு விட்டதாகவும் அதற்கு முனிவர் தான் காரணமாக இருந்ததாகவும் கூறப்படுது. இந்த பெருமாள் கோயிலுக்கு செல்றதுக்கு முன்னாடி சிவபெருமானை தரிசிட்டு செல்லணும் அப்படின்றது இங்கே மரபாக இருக்குது. இந்த தலம் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குது. 5 பெருமாள்கள் இருந்து அருள் பாலிப்பதால் இந்த தலம் 5 மூர்த்தி தலம் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது சிவலிங்கத்தை சுற்றியும் ஒரு தனி கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நதிக்கரையில் பாரதப்புழா நதிக்கரையில் கிட்டத்தட்ட 10 நதிகள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நதியாக இந்த நதி கருதப்படுது. இங்கே தன்னுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு எல்லாரும் வழிபடுறாங்க. இந்த தலத்தினுடைய பாடலை நம்ம இப்போது பார்ப்போம். குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழி 688. துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை குழுவும் மலர் பொழில் சூழ் வித்துவக்கோட்டு அம்மானே அரி சினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் மற்று அவள்தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனே. பாசுரத்தின் பொருள்: நறுமணம் கமலும் மலர்கள் நிறைந்த சோலைகளாலே சூழப்பட்ட திருவித்துவக்கோட்டில் எழுந்தருளி இருக்கிற தலைவனே, நீயே எனக்கு தந்த இந்த துன்பத்தை நீயே களைந்திடாவிட்டாலும் உனது திருவடிகளே அன்றி எனக்கு வேறு புகுதலில்லை. பெற்ற தாயானவள் பெரும் கோபம் கொண்டதனால் தனது குழந்தையை வெறுத்து தள்ளினாலும் பின்பு அத்தாயினுடைய கருணையையே வேண்டி கதறி அழுகின்ற இளங்குழந்தையைப் போல் நானும் உங்களுடைய கருணையையே வேண்டி நிற்கின்றேன் என்கிறார் குலசேகர ஆழ்வார். ஓம் நமோ நாராயணாய.